அடுத்ததாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியிலே கேது பகவான் வராரு, 7ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. இந்த ராகு கேது பயிற்சியில அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசியாக சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசியிலே கேது. முதல்ல தடைகள் இருக்கும், விரக்தி இருக்கும், தாமதங்கள் இருக்கும், கடன் வரும். இந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்க போறாரு. அப்ப என்ன பண்ணணும்? தேவையில்லாத எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியமா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி முக்கியமா சண்டை சச்சரவுகள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதல்ல தோல்வி ஏற்படும். அந்த தோல்வியினால அடுத்த 1.5 வருஷம் நம்ம என்ன பண்றோம் தெரியாம நிறைய தவறான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால பெருசா அதை பத்தி யோசிக்காம இது இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு அவங்க லைஃபை மூவ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்தில் ராகு. இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கும். வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் வரும். வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதெல்லாமே செய்யலாம். அந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல வேற மதத்தவர் கூட சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டா இந்த சிம்ம ராசி என்பதற்கு பெரிய பிரச்சனைகள் வராது. அடுத்த ராசியா கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் உடல் அளவிலையும் மனதளவிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த ராகு கேது பயிற்சியில இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கேது பகவான் ராசியில இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா இதை உபஜெயஸ்தானம் சொல்லுவோம். உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு கொடுக்க போறாரு. முதல்ல வேலையில வெற்றி, வேலை மாற்றம் உறுதி, வேலையில நல்ல சம்பளம், நல்ல பதவி உயர்வு, தொழில நல்ல முன்னேற்றம், தொழில உங்களுக்கு லாபம், தொழில வாய்ப்புகள் அதிகம். அதே போல நீங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள், நீண்ட காலமா எனக்கு ஒரு உபாதை இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றத அந்த விஷயத்த இந்த ராகு பகவான் காமிச்சு கொடுத்துருவாரு. அதனால 6ஆம் இடத்துல ராகு பகவான் வருது. கன்னிராசி என்பதுக்கு சிறப்பு. 12ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. அந்த 12ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது என்ன ஒரு நல்லதுன்னா, முதல்ல உங்களுடைய செலவு குறையும், தேவைகள் குறையும். தேவைகள் குறைஞ்சிட்டாவே என்ன ஆகும்? செலவு குறைஞ்சிட்டாவே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். அந்த சேமிப்பு என்ன பண்ண போறீங்க? இன்னும் பலவிதமான விஷயங்கள் நல்லா என்ஜாய் பண்றது, லைஃபை என்ஜாய் பண்றது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, சந்தோஷமா இருக்கிறதுன்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அதன் மூலமாக இந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல இருந்து கன்னி ராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் மன மகிழ்ச்சியும் உடல் அளவிலும் பொருள் அளவிலும் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலமாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்கள், அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? துலா ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, துலா ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு. இந்த 11ஆம் இடத்துல கேது வர்றது பாத்தீங்கன்னா துலா ராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம். இந்த ராசிக்காரங்களும் அப்படிதான் பாத்தீங்கன்னா, என்னால ஒரு 5 இயர்ஸா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேது பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வராங்க. அப்ப இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். லாபங்கள் சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தா அது லாபம். அப்ப நீங்க ஒரு வேலை மாற்றம் பண்ண நினைக்கிறீங்க, பண்ணலாம். வேலையில உங்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும். தொழில லாபம் கண்டிப்பா வரும். இந்த லாபம் வந்தா என்ன ஆகும்? கடனுடைய அளவு குறையும், பிரச்சனைகளுடைய அளவு குறையும். அப்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கேது பகவான் 11ஆம் இடத்துல வரும்போது நிறைய நல்லதுல சேர்க்கிறாரு. இந்த 5ஆம் இடத்துல ராகு வருது. ஒரு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீண்ட காலமா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை இந்த ராகுபவான் கண்டிப்பா கொடுத்துருவார். பாத்தீங்கன்னா, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நிறைய செலவு பண்ணேன், நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துல வரும்போது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், அதுவும் மருத்துவம் எடுத்து குழந்தை கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா குழந்தைய கொடுத்துருவார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒண்ணு. 2வது, இந்த 5ஆம் இடத்துல கூடிய ராகு பகவான் பூர்வீக சம்பந்தமான விஷயங்களை பெரிய பிரச்சனையை கொடுக்க போறாரு. பூர்வீகத்துல பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும்.
அங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அப்படின்னா ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க. அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிதடி தகராறு நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் கொடுக்க போறாரு. ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சக ராசி என்பதற்கு 4ஆம் இடத்துல ராகு வர்றாரு, 10ஆம் இடத்துல கேது வருது. இந்த 4ஆம் இடத்துல ராகு வருதுன்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு காரு பங்களான்னு லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம். அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வீடு வாங்கினா வாங்கலாம், கார் வாங்கினா வாங்கலாம், பைக் வாங்கினா வாங்கலாம், எதை வேணா வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அங்க மட்டும் என்னன்னா ஒரே ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். அதிக கடன் வாங்கி வாங்கக்கூடாது. எனக்கு காசு இருக்கு, எனக்கு பேங்க்ல லோன் தரேன்னு சொல்றாங்க, நான் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஹை எண்ட் கார் போறேன், ஹை எண்ட் பைக் வாங்க போறேன், ஹை எண்ட் மொபைல் வாங்க போறேன்னு வாங்காம இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லா விதமான வீடு வண்டி வாகன வசதி எல்லாமே கிடைக்கும். அதுல டவுட் கிடையாது. 10ஆம் இடத்துல கேது வர போறாரு. அந்த 10ஆம் இடத்துல கேது வர்றது தொழில சில தடைகளை கொடுக்கும், தாமதங்களை கொடுக்கும். தொழில ஒரு கடன் பிரச்சனையை கொடுக்கும். அதை மட்டும் இல்லாம பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேது பகவான் நல்லதுதான் செய்ய போறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்துல உயர்வு வரும், தொழில வாய்ப்புகள் வரும், வேலையில உயர் பதவி உயர் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். மொத்தத்துல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போது. தேவையில்லாத பிரச்சனைல போய் மாட்டாம இருந்தா போதும்.